الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலமாக்கள் ஒன்றுபட்ட அதனுடையதான் உஜூபு ஸக்கா ஃபி மாலில் முஸ்லிமில் பாலில் ஆகில், புத்தி சுவாதீனம் உள்ள பருவவயதை அடைந்த முஸ்லிமான ஒருவருடைய சொத்திலே பணத்திலே ஜக்காத் கடமை என்பதிலே உலமாக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே இஹ்தலஃபு ஃபி மாலி ஸபி வல் மஜ்னூன், புத்தி சுவாதீனம் இழந்த குழந்தைகள் பருவவயதை அடையாத பிள்ளைகளுடைய சொத்திலே ஹல் தஜிபு ஃபீஹி ஸக்கா அம்லா, அதில் ஜக்காத் வாஜிபாகுமா என்பதிலே ஹிலாஃப் இருக்கிறது. ஹாதா ஃபீஹி ஹிலாஃபுன் பைனல் உலமா, இந்த விடயத்திலே உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. ஒரு சாரார் இன்ன ஸகாத ஃபி மாலி ஸகீர் வல் மஜ்னூன் கைரு வாஜிபத்தின், புத்தி சுவாதீனமற்ற பைத்தியகார பருவை அடையாத குழந்தைகளின் சொத்துக்களிலே ஜக்காத் கடமையாகாது. அவர்கள் எதை கண்ணோட்டத்தில் வைத்து சொல்கிறார்கள், அவர்களுக்கு கடமைகள் இல்சாம் கட்டாயப்படுத்தப்படவில்லை, மார்க்க விடயங்கள் அவர்களுக்கு கட்டாயப்படுத்தப்படவில்லை. அவர்கள் லைசா மின் அஹ்லி தக்லீஃப், கட்டாயப்படுத்தப்படவருடைய நிலையிலே அவர்கள் இல்லை என்பதனால் ஃபலா தஜிபு ஸகாத் ஃபி மாலிஹிமா, அவர்கள் இருவருடைய சொத்திலையும் ஜக்காத் கடமையாகாது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னொரு சாரார் ஸகாத் வாஜிபத்துன் ஃபி மாலிஹிமா, அவர்கள் இருவருடைய பணத்திலும் சொத்திலும் ஜக்காத் கடமையாகும். ஓஹோ சஹீஹ், அதான் மிக சரியான கருத்தாக கருதப்படுகிறது. ஏனென்றால் ஜக்காத் என்பது மின் ஹுக்கூக்கில் மால், சொத்துக்காக செலுத்தப்படுகின்ற, பணத்துக்காக செலுத்தப்படுகின்ற கடமையின் உள்ளதாக இருக்கும். அதன் சொந்தக்காரன் யார் என்பதை பார்க்கப்பட மாட்டாது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும், நபியே முஹம்மதே, அவர்களின் செல்வங்களில் தர்மத்தை எடுப்பீராக, அதன் மூலம் அவர்களை தூய்மைப்படுத்துவீராக, அதன் மூலம் அவர்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தமாக்கி வைப்பீராக என்று அல்லாஹு தஆலா குர்ஆனை குறிப்பிடுகின்றான். குத் மின் அம்வாலிஹிம், அவருடைய சொத்துக்கள் உடைமைகளிலிருந்து நீர் எடுப்பீராக என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் மௌதுஜூப், எதிரே கடமையாகிறது, அவருடைய பணத்திலே தான், சொத்திலே தான் அது கடமையாகின்றது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமன் நாட்டுக்கு அனுப்பி வைத்த போது சொன்னார்கள், அலிமுஹும், அவர்களுக்கு பகிரங்கமாக நீங்கள் அறிவியுங்கள், அன்னல்லாஹ் இஃப்தரல் அலைஹி ஸதகத்தன் ஃபி அம்வாலிஹிம், அவர்களுடைய அந்த யமன்வாசியுடைய சொத்துக்களிலே அல்லாஹு தஆலா அவர்கள் மீது சதக்காவை கடமையாக்கி இருக்கின்றான். அது அவர்களின் செல்வந்தரிலிருந்து எடுக்கப்பட்டு அவர்களிலே வாழுகின்ற ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்வீராக என்ற செய்தியை நபிகளார் முஆத் பின் ஜபலுக்கு சொல்லி அனுப்பி வைத்தார்கள். ஆகவே அதன்படிக்கு தஜிபு ஸகாத் ஃபி மாலி ஸபி வல் மஜ்னூன், குழந்தைகள் பைத்தியகாரர்கள் அவர் இருவருடைய சொத்திலையும் ஜகாத் வாஜிபாகும் என்ற செய்தியோடு அந்த ஜகாத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் இருவருடைய வலியுல் அம்ர், பொறுப்பாளர் மீது கடமையாகும் என்ற செய்தியோடு வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.